அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன சுந்தரம். நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு நாட்டில் பேச கூப்பிட்டாங்க. போய் பேசிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் அதே செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த வருஷம் நீங்கள் வந்து பேசணுன்னாரு. எப்போவுமே வெளிநாடுகள்லாம் வந்து அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க. ஒரு வருஷம் கூப்பிடுவாங்க, 3 வருஷம் கழித்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ லண்டனுக்கு கூட கொரோனாவுக்கு முன்னால் வந்தேன். இப்போ அடுத்தது இப்போ தான் வரேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த செக்ரட்டரிகிட்ட கேட்டேன், சார் போன வருஷம் தானே வந்துட்டு அப்படின்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க, அங்கேருந்து 40 பேர் நாங்கள் தனியாக கிளம்பி வந்து ஒரு தனி சங்கம் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த சங்கத்துக்கும் நீங்கள் தான் வரணுன்னாரு. அப்போவே எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா அடுத்த வருஷமும் இவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த 40 பேர்லேருந்து 20 பேர் தனியாக வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சில நாடுகள்லாம் தமிழ்ச்சங்கம் இப்படி இருக்குது. ஆனால் லண்டன் மாநகரில் ஒரு 3 தமிழ்ச்சங்கம் ஒன்றா சேர்ந்து தமிழ் புத்தாண்டை மிக சிறந்த அளவில் கொண்டாடுறதுன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே தமிழர்கள் சார்பில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் பிரென்வுட் தமிழ்ச்சங்கம், செம்ஸ்போர்ட் தமிழ்ச்சங்கம், எசக்ஸ் தமிழ்ச்சங்கம் 3 பேரை ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய அளவில் 3ஆம் தேதி மே மாதம் காலையில் 9 மணிலேருந்து மாலை வரை மிகப்பெரிய அளவில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இதில் என்ன சிறப்புனா, நான் எங்கள் குரு திரு சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா, பேராசிரியர் பர்வீன் சுல்தானா 3 பேரை கலந்துக்கிறோம். கலை நிகழ்ச்சி இருக்குது, எங்கள் பேச்சு இருக்குது, ஒரு பட்டிமன்றம் இருக்குது. இதை தவிர காலையில் சிற்றுண்டி இருக்குது, மத்தியானம் சாப்பாடு இருக்குது, சாயங்காலம் தேநீர் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், டிக்கெட்டு வாங்கினு குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியாக அந்த விழாவை கொண்டாடணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளியில் நடக்குது. எந்த பள்ளின்னு நீங்கள் கேட்குறது என் மைண்டு வாய்ஸில் கேட்குறது எனக்கு தெரியுது. அதை சொல்லி பார்த்தேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. அதனால் நீங்கள் டிக்கெட்டை வாங்கிடுங்க, அதில் இடம் தெரியும். அதனால் அவசியம் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.